பார்த்து பேசினால் ரொம்ப பிடிக்கும். அவற்றில் 7 முக்கியமான விஷயங்களை விரிவாகவும் எடுத்துக்காட்டுகளோடும் விளக்கமாகவும் பார்ப்போம். கவனமாக கேட்பது, ஆக்டிவ் லிஸ்னிங். என்ன காரணம்? பெண்கள் பேசும்போது அவர்கள் உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதை முழுமையாக, இடையூறு இல்லாமல் கண்களில் கவனம் செலுத்தி கேட்பது அவர்களுக்கு மிக முக்கியம். எடுத்துக்காட்டாக, அவள் இன்றைக்கு அலுவலகத்தில் நிறைய வேலை இருந்தது அப்படி என சொன்னா, அதுக்கு ஓஹோ, என்னென்ன வேலை இருந்தது, எப்படி வேலை செய்தாய் என கேட்டு பேசினால் அவர்களுக்கு நம்முட பேச விருப்பமாக இருக்கும். உண்மையான பாராட்டுகள், ஜெனுவின் காம்ப்ளிமெண்ட்ஸ். பொய்யான புகழ்ச்சிகளை விட உண்மையான பாராட்டுகள் அவர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கின்றன. உன் சிந்தனை ரொம்ப நேர்த்தியானது என்பவை போன்ற பாராட்டுகள் அதிகம் மனதை திருப்தி செய்யும். உணர்வுகளை புரிந்து கொள்வது. அவர்கள் என்ன உணர்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோமா என்பதை அவர்கள் மிகுந்த முக்கியத்துவத்தோட பார்க்கிறார்கள். அப்படி நடந்ததும் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும், நீ இவ்வளவு நேரம் அதை தாங்கி இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது என்றால் அவர்கள் அதிக நெருக்கத்தை உணர்வார்கள். மனநிலை புரிந்து கொள்வது, எம்பதி. தங்களது மனநிலையை யாராவது உணர்வுடன் புரிந்து கொள்வது மிக முக்கியமானது என்று நினைப்பார்கள். எடுத்துக்காட்டாக, அவர் ஏதாவது ஒரு பிரச்சனையை பகிர்ந்தால், உனக்கு அது எப்படி தெரியுதுன்னு எனக்கு புரியுது, நானும் ஒரு முறை அப்படி இருந்தேன் என்று சொல்லி அனுதாபத்தை ஏற்படுத்தும் போது நெருக்கத்தை அதிகரிக்கும். அவர்களின் கனவுகள், ஆசைகள் பற்றி பேசுவது. பெண்களுக்கு தங்கள் எதிர்காலம், இலக்குகள் பற்றி பேசுவது பிடிக்கும். அந்த கனவுகள் மீது யாராவது நம்பிக்கை வைக்கும் போது அவர்கள் மனதில் நம்பிக்கையும் உறவும் வலுப்படும். எடுத்துக்காட்டாக, நீ ஃபியூச்சர்ல ஒரு தன்னாட்சி தொழிலதிபர் ஆகணும்னு நினைக்கிறேனே, உன் ஐடியாஸ் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு என்று சொன்னால் அவர் உங்கள் மேலான நம்பிக்கையை உணர்வார். மென்மையான, மரியாதையுள்ள வார்த்தைகள். கேலி, சர்ச்சை, கடுமையான வார்த்தைகள். பேசும்போது அவள் உணர்ச்சியினால் காயப்படுவாள். மரியாதைதான் உறவின் அடித்தளம். எடுத்துக்காட்டாக, உன்னுடைய எண்ணங்களை நான் மதிக்கிறேன், அல்லது நீ சொல்வது முக்கியமா இருக்கு, எனக்கு புரிஞ்சிக்கணும் என்பவை அவர் பேச முன்வர வைக்கும். பொது ரசனைகளில் ஆர்வம் காட்டுவது. அவளது விருப்பங்களில் ஆர்வம் காட்டுவதும் அவர்களிடம் நெருக்கத்தை உருவாக்கும். எடுத்துக்காட்டாக, நீ நேத்து சொல்லிய அந்த பாடல் நான் கேட்டேன், சும்மா மைண்ட் ப்ளோவிங், உனக்கு மியூசிக் சென்ஸ் சூப்பர். இது அவர் விருப்பங்களை மதிக்கிறோம் என்பதை காட்டும். இந்த 7 விஷயங்களும் ஒரு பெண்ணிடம் உண்மையான உறவை உருவாக்கும். ஒரு பெண்ணிடம் எப்போதும் பேசும்போது அவளின் கண்களை மட்டும்தான் பார்த்து பேச வேண்டும், மற்ற இடங்களை பார்த்து பேசக்கூடாது. அது அவர்களுக்கு இடையூறாக இருக்கும். தங்கள் கைகளினால் உடைகளை சரி செய்ய தொடங்கி நம்மிடம் பேசுவதை தவிர்க்கவே பார்ப்பார்கள். உங்களால் கண்களை பார்த்து பேச முடியவில்லை எனில் அவளின் புருவங்களை பார்த்து பேசுங்கள். அப்போதுதான் அவள் உங்கள் மீது முழு நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு முக்கியமான வழிகாட்டிகளாக இருக்கும்.